ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். பணிவு என்பது பக்தியின் முதல் படியாகும். பணிவுடையோன் இதயத்தில் அகங்காரம் அகன்று விடுவதால் அங்கு ஆண்டவன் அமர்ந்து ஆட்சி புரியத் தொடங்குகிறான். உள்ளம் முழுவதும் நான் நான் என்ற அகந்தை நிரம்பியிருந்தால் அங்கு அவன் வந்து அமர இடம் ஏது? பணிவும் பொறுமையும் உடையோரைத் தேடி ஆண்டவனே வருவதுண்டு. அது மட்டுமல்ல, அத்தகையோருக்கு நல்ல வழியைக் காட்டி நெறிப்படுத்த அவர்களை நாடி அவதார புருஷர்களும் குரு மகான்களும் வருவர். பாபாவும் அவரின் 3 நண்பர்களும் கடவுளை தேடிக் காட்டுக்குள் சென்றனர். பாபாவின் நண்பர்கள் அகந்தையும் அவசரப்போக்கும் கொண்டிருந்தனர். எனவே விறகு வெட்டி போன்று தோற்றம் அளித்தவன் அளித்த உணவையும் அவனது உபசரிப்பையும் உதாசீனப்படுத்தினர். ஆனால் பாபா அவனது அன்பான உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார். உணவையும் உவப்புடன் பெற்றுக்கொண்டார். பாபாவின் பணிவுக்கும் பொறுமைக்கும் உடனடியாக பலன் கிடைத்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக அவர் முன் ஞானமே வடிவாக பூரண சந்திரனைப் போன்று பொலிவுடன் குரு பிரான் காட்சி தந்தார். மற்ற மூவரும் ஏதோ வேடிக்கை பார்ப்பது போல் நின்று கொண்டிருந்தனர். பாபாவோ எதிரே தோன்றிய குருவை பணிந்தார். அவரிடம் தங்களுக்குள் நடந்த விவாதங்களையும் தாங்கள் கடவுளை தேடிச் சென்றதையும் விளக்கமாகவும் வினயத்துடனும் தெரிவித்தார். அவரது பக்குவமான நடத்தையினால் மகிழ்ச்சி அடைந்த குரு பாபாவையும் அவர் நண்பர்களையும் கருணை பொழியும் கண்களால் பார்த்தார். தன்னுடன் வந்தால் அவர்களுக்கு தேவையானதை காட்டுவதாக உறுதி அளித்தார். ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முழு நம்பிக்கை அவசியம் என்பதையும் தெளிவுபடுத்தினார். கும்பிடப்போன தெய்வம் குரு வடிவில் குறுக்கே வந்திருப்பதை பாபா உணர்ந்து கொண்டார். தேடி வந்த நல்வாய்ப்பை நழுவ விடாமல் சட்டென பற்றிக் கொண்டார். குருவின் திருவடிகளை பணிந்து அவரை தன் வழிகாட்டியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறினார். செருக்கு மிக்க மற்ற மூவரும் அவநம்பிக்கையுடனும் அலட்சியத்துடனும் அந்த இடத்தை விட்டு அகன்றனர். தன்னை நம்பிய பாபாவை தன்னுடன் அழைத்துச் சென்றார் குரு. அவருக்கு வெகு விரைவில் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு விசித்திரமான வழிமுறையை கையாண்டார் அந்த குரு. பாபாவை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்று கிணற்றின் அருகில் இருந்த ஒரு மரத்தில் அவரை கயிற்றால் கட்டி தலைகீழாக தொங்கவிட்டார். பாபாவின் தலை தண்ணீர் மட்டத்துக்கு 3 அடி உயரத்தில் இருக்குமாறு செய்துவிட்டு அவர் எங்கோ போய்விட்டார். 3 அடிக்கு கீழே கிணற்று நீர் பற்றிக்கொள்ள எந்தவிதமான ஆதாரமும் கிடையாது. கால்கள் 2யும் இருக்கும் தாம்பு கயிறு. பாபாவின் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் பாபா மனம் தளரவில்லை. தலைகீழாக தொங்கியபடி தியானத்தில் மூழ்கினார். ஒருவித பரவச நிலை அவரை ஆட்கொண்டது. சுமார் 5 மணி நேரம் கழித்து வந்தார் குரு. பாபாவின் நிலை குறித்து விசாரித்தார். தான் பேரானந்தத்தில் மூழ்கி இருப்பதாக பாபா கூறினார். பாபாவின் பதிலால் மிகவும் திருப்தியடைந்த குரு அவரை தன் அருமைச் சீடனாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். பாபா தன் குருவைத் தவிர மற்ற அனைவரையும் அனைத்தையும் மறந்து முற்றிலும் குருவின் நினைவாகவே வாழ்ந்து வரலானார். தனது நேரம் அனைத்தையும் குருவுக்காகவே செலவு செய்தார். பசி, தாகம் ஆகியவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ஒரு விறகு வெட்டியின் கோலத்தில் வந்து தன்னை ஆட்கொண்ட குருவின் சேவையிலேயே தனது வாழ்நாட்களைச் செலவிட்டார். புற உலகை அறவே மறந்து எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டிருந்த குருவுக்கு பாபா உணவு ஊட்டிவிட்டார். துணிகளை மாற்றினார். குருவின் உடல் கழிவுகளை எந்தவித அருவருப்பும் இன்றி அகற்றினார். குருவின் உடலை சுத்தப்படுத்தினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டார். 1 அல்ல 2 அல்ல 12 ஆண்டுகள் பாபா தம் குருவுக்கு இத்தகைய அரிய பணிவிடைகள் புரிந்தார். குருவின் அன்பையும் ஆசியையும் பூரணமாக பெற்ற பாபாவால் அவரிடமிருந்து எந்தவித உபதேசத்தையும் பெற முடியவில்லை. எப்படியும் அவரிடமிருந்து உபதேசம் பெற வேண்டும் என்ற உந்துதல் பாபாவுக்கு இருந்தது. அந்த நிகழ்ச்சி என்னவென்று நாம் அடுத்த காணொளியில் காண்போம்.